பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 27வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்தவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீ பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் செயல்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரவர் கீழே வேலை செய்கிற பிள்ளைகள், அவர்கள் கீழே இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே ஞானமாய் விசாரித்து அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கத்தக்கதான ஆலோசனையை கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இறங்குவீராக தகப்பனே. எங்களுக்கு எஜமானாகிய தேவன் நீர் பரலோகத்தில் இருக்கிறேன் தகப்பனே. அதை நாங்கள் அறிந்தவர்களாகவும் உமக்கு நாங்கள் பயந்து எங்களுக்கு கீழே வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் இரக்கம் பாராட்டவும் அவருடைய தேவைகள் ஏற்றவில்லை சந்திக்கத்தக்கதாகவும் அருள் செய்யும்படியான ஞானத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. கர்த்தர் இறங்குவீராக ராஜா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்தரலும். ஆமீன் பிதாவே. எங்கள் ஆவியானது எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. உலகத்தில் உண்டான வேலைகளை நாங்கள் செய்தாலும் தகப்பனை உம்மோடு எப்பொழுதும் அந்த உறவு முறை, அந்த ஐக்கியத்தை கர்த்தர்களுக்கு அருள் செய்வீராக தகப்பனே. நன்றி அப்பா. நீர் எப்பொழுதும் எங்கள் பக்கத்திலே இருங்கப்பா. அமீன். என் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை அரவணைத்து கொண்டு இருப்பதாக, உங்கள் சத்தம் எங்கள் செவியிலே கேட்பதாக, உங்கள் ஆலோசனைப்படி மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கை நடப்பதாக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. சகாயராய் ரட்சிக்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருந்தால் போதும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இவ்வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய திருவசனம் செல்ல முடியாதபடி எந்தெந்த இடங்கள், எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தாவே தயவாய் இறங்கி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எல்லா இடத்துக்கும் போய் சேரட்டும் என் ஆண்டவரே. எல்லா ஜனத்துக்கும் திருவசனங்கள் அவர் செவிகளில் கேட்கட்டும், அவர் கண்கள் பார்க்கட்டும், அவங்க உதடு வாசிக்கட்டும் தகப்பனே. ஆமீன். என் ஆண்டவரே, இரட்சகராகிய தேவன் நீர் இந்த பூமியிலே எங்களுக்காக மரித்து உயிர்த்திரன் ஆண்டவரை ஜீவித்து கொண்டே இருக்கிறீரப்பா. எங்களை அழைத்து கொண்டு போக நீர் வரப்போகிறீர். அந்த மகா பெரிதான நாளுக்கு நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திரள் கூட்ட ஆத்துமாக்கள் இந்த கூட்டத்தில் சேரத்தக்கதாக தேவன் அனுகிரகம் புரிவீராக. எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டத்திலே சேரத்தக்கதான மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா. ஆமீனின் தகப்பனே. இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற அவங்க மன கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபை தாங்க. எல்லா மனுஷருக்காகவும் நீங்க மறித்தீங்க ஆண்டவரே. ரத்தத்தை சிந்திருக்கீங்க ஆண்டவரே. விலை கிரயத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. பாரபட்சம் பார்க்காத தேவனின் ஆவியானவரே. அமீன் அப்பா. இப்பொழுது நாங்கள் விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் உம்முடைய சுவிசேஷங்கள் போய் சேரட்டும். உண்மை அறிந்து கொள்ளட்டும் என் ஆண்டவரே. எனக்காக மரித்த ஒரு தெய்வம் உண்டு, பரிசுத்தமுள்ள தெய்வம் உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். கிருபையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளையாய் மாறட்டும். உம்முடைய புதிய வழிவாசலை திறந்தருளும். ஆமீன். என் தகப்பனே, அப்பா இறங்குவீராக. கண்கள் தெளிவாகட்டும் என் ராஜா.
உள்ளம் தெளிவடையட்டும் என் தகப்பனே. சிந்தையானது புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா பிதாவை மனம் இறங்கும் அப்பா. இவ்வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சபைக்கும் உண்டாகட்டும், எங்கள் ஒவ்வொருடைய ஊழியத்துக்கும் உண்டாகட்டும் என் தகப்பனே. நாங்கள் சும்மா இராதபடிக்க கர்த்தருக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க திட்டங்கள் வழியா நாங்கள் செயல்பட கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானோர் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. நீரே எங்களின் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. உங்களுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் உண்டு. ஆமீன் தகப்பனே. உம்முடைய புதிய அபிஷேகத்தெல்லாம் இந்த நாளை நிரப்புங்கப்பா. என்னையின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள் என்று பேராய் நீங்க தொடுங்க, பலப்படுத்துங்க அப்பா தகப்பனே. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியான ஆண்டவரே அந்த மகா பெரிதான வேலைங்களுக்கு உத்தரவாய் அருள் செய்திருக்கிறீரப்பா தகப்பனை. உணர்ந்தவர்களாக செயல்பட கிருபை தாங்க. தேவனுடைய அக்கினி சுமாலையா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பக்கத்தில் வருகிற பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க தகப்பனே. அமீனப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், வேலி அடைத்தரலும், பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திற்கு ஜனங்கத்தோடு கூட இருங்க. எல்லா விதமான விபத்துகள், ஆபத்துகள், பலவீனத்தை கொடுக்கிற அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம். அதன் கிரிகள் எல்லாம் செயலற்று போகட்டும் என் ஆண்டவரே. தேவ வல்லமையினால் நிரப்புவீராக, தெய்வ பாதுகாப்பு உண்டாகதாக. அமீனப்பா. மன உளைச்சலை கொடுத்து தற்கொலையின் எண்ணத்தை கொடுக்கிற அந்தகார வல்லமை நாவின் கிரைகள் நஸ்ரீனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமல நாமத்தினாலே இவன் கிரைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாதப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ செய்கிற தேவன். ஆமீன் தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழிவாசல திறங்க. தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சியா ஜீவிக்க கிருபை தருவீராக. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. இவ்வேளையிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒருவருக்கொருவர் உண்மையாயிருந்து அன்பின் ஆவி ஊற்றப்பட்டு தகப்பனை அன்பினாலே வேலியடைக்கப்பட்டு சாரமேற்பட்டுதான் இருக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தர், நீரே தலைவராயிருந்து வழி நடத்துங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஆற்றி தேடுதவும் ஞானமாய் நடத்துக்கொள்ளவும் கிருபை தருவீராக. ஆமீன் அப்பா. அம்மாக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. இவ்வேளையிலும் கூட எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷத்த நாட்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறி புத்தி தெளிவை தேவன் அருள் செய்வீராக. எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விடை எழுதத்தக்கதான கிருபை தாங்கப்பா. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. பலவிதமான மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. உற்ற தோழனாய் நீங்க கூட இருந்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன் பிதாவை. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. இவ்வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்தை அர்ப்பணிக்கின்றோம். நீங்க வேலை அடைத்து கொண்டிருக்கீங்க. மகாகிருபைக்கு நன்றி. எங்கள் தேசத்துக்கு விரோதமாய், எங்கள் தேசத்தின் சமாதானத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற துன்மார்க்குடைய ஆலோசனைகள் சித்தரடிக்க வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஒரு தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. அதிகாரத்தில் நீங்க அமர வைத்திருக்கிற அந்த காரியங்களை உணர்ந்து தெய்வ பயத்தோடு செயல்பட கிருபை தருவீராக. ஆமீன். அவங்க கரங்கள் எல்லாம் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான விஞ்ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்க கிருபை தாங்கப்பா. நீர் எப்போது வருவீரோ என்று ஆவலாய் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் உம்முடைய ரகசிய வரிகளே, உம்முடைய தூதனுடைய கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளை கேட்க வேண்டும். அமீனின் தகப்பனை நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க கிருபை தாங்க. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரும், நன்றி செலுத்தீரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.